காலங்காத்தலை சமைச்சிருக்காளுங்க, காலங்காத்தலை வீட்டெல்லாம் தொடச்சு நீட்டா வச்சிருக்காளுங்க. என்னவா இருக்கும்? யார் மருமகளும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டா, என் மருமகளோட மருமகளும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாளே. இன்னைக்கு வீடு கிளீனா இருக்கே, என்னவா இருக்கும்? விசாரிச்ச வேண்டியதான். என்ன மருமகளே, அம்மா மருமகளே, என்னத்த இதோ பாரு, உங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன், எடுத்து சாப்பிடுங்க. என்னது நான் எடுத்து சாப்பிடவா? ஒரு மாமியார் கொஞ்சம் பேர் மரியாதை இருக்கா? மட்டு மரியாதை இல்லாம என்னையே சோறு வச்சு சாப்பிட சொல்ற? எத்தே ஒரு அவசரமான வேலைத்தே, ஒரு முக்கியமான வேலைத்தே. அவசரமான வேலை முக்கியமான வேலைன்னா பாத்துக்கிட்டே இருக்க மருமகளே. ஐயோ அத்தை, இதோ நானே வர்றேன். எத்தே அவசரமான முக்கியமான வேலைன்னு சொன்னா பாத்திரத்தை தவிர வேற வேலையே கிடையாதா? இன்னும் மருமகளே நல்ல சீவி சிங்காரிச்சு அழகா பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி எங்க கிளம்பிட்டு நீயே? எத்தே என்ன இப்படி கேட்டுட்டியே? பக்கத்து தெருல பரமசிவ அண்ணன் பொண்ணுக்கு இன்னைக்கு தானே கல்யாணம். நானும் ஒண்ணு கல்யாணத்துக்கு வரல, நாங்க உங்களை கூப்பிடவே இல்லத்தே. என்ன மருமகளே இப்படி பொசுக்கு நீ என்கிட்ட கோவப்பட்டு சொல்லிவிட்ட? பின்ன என்னத்தே, நீங்களும் பரமசிவ அண்ணனும் பேச மாட்டீங்க, பின்ன எப்படித்தான் நான் உங்களை கூப்பிட முடியும்? அதான் நீங்க வர மாட்டீங்கன்னு தெரியும். அந்த பையல ஒரு ஆளு, அவன் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். இப்ப போட்ட என்ன வீட்டுல இருந்து எல்லாரும்? ஏத்தே அப்படி சொல்லாது ஏத்தே, ரொம்ப பிரியமா கூப்பிட்டாவ தெரியுமா? உங்களை கூட அந்த அண்ணன் கூப்பிட்டாங்க, நீங்க தான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிய. மருமகளே நான் ஒண்ணு மானவ சொல்லாமல தெரியுமா? என்ன அப்பத்தா மானவ ரோஷனும் உனக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக் எல்லாம் பேசிட்டு இருக்க? வாளை வா, என்ன நீ மாப்பிள்ள மாதிரி கிளம்பி நிக்க? கல்யாண வீட்டுக்கு போகணும்னா சும்மா ஜம்முன்னு தானே போகணும், அதான் என் மாவன் எப்படி கிளம்பி நிக்கான். ஏன் அப்பத்தா நீங்களும் வர வேண்டியதானே? போலே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் பரமசிவனுக்கு ஒரு சண்டை வந்து போச்சு, அதான் நான் கூட பேச மாட்டேன். நியாயமா வீட்ல இருந்து யாரும் போகக்கூடாது, ஆனா எல்லாரும் வெக்கங்கிட்டு போய் பல்லடிச்சிட்டு போறிய. எம்மா அப்பத்தா அப்படி என்னமா சண்டை போட்டுச்சு? அட போடா, உங்க அப்பாத்தாக்கு வேற வேலையே இல்ல, ஊர்ல ஒரு ஆளு சண்டை போடாம விட்டு வச்சிருக்கா. ஆமாடி, நான் தான் வீடு விடா கதவை தட்டி வாங்க என் கூட சண்டை போட, வாங்க என் கூட சண்டை போடுன்னு கூப்பிடுறது எனக்கு. எம்மா ஃபங்க்ஷனு கிளம்பி நிக்கும், நீங்களாவது கொஞ்சம் சும்மா இருங்கம்மா, இல்ல அப்பதான் இப்போ ஆரம்பிச்சிரும். அப்புறம் பக்கத்து வீட்டு சண்டை நம்ம வீட்டுக்குள்ள வந்துரும். மாமியார் மருமகளுக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் ஃபங்க்ஷனே கேன்சல் ஆயிரும். ஏலே கல்யாண வீட்டுல நல்ல சாப்பாடு கிடைக்கும்ல, இந்த மாமியார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல அப்புறமா வந்து கூட பாத்துக்கலாம், போய் முதல்ல சாப்பிட்டு வருவோம்லே. என் மருமகளே, என் கூட சண்டை போடுறதோட உனக்கு முக்கியமான வேலை கல்யாண வீட்டுல சாப்பிடுறதாக்கு. ஆமாத்தே, அதான் முக்கியமான வேலை. அப்ப எனக்கு ஒரு மட்டு மரியாதை இல்லைன்னா அடப்போங்கத்தே, நீங்க டெய்லி இதே வீட்டுல இதே சோபால இதே இடத்துலதான் இருக்கீங்க. இப்ப இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏன் 2 நாள் கழிச்சு கூட உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு விட்டா திரும்ப அவங்க எப்ப கல்யாணம் பண்ண அடுத்து அவங்க பிள்ளைக்கு வளகாப்பு தான் வைப்பாங்க. அது வரைக்கும் நல்ல சொத்துக்கா வெயிட் பண்ணவா? அடுத்து முகூர்த்தம் வேற அடுத்த மாசம் கிடையாது, இந்த மாசம் தான் கடைசி முகூர்த்தத்தை. கல்யாண வீட்டு சோறுனா அதுக்குன்னு ஒரு ருசி இருக்குல்லாத்தே, அதை மிஸ் பண்ணலாமா? அட தின்னி பண்றாங்களா? கல்யாண வீட்டுல மொய் செய்ய போறீங்களா, திண்டு மட்டும் இருப்பீங்களா? அதெல்லாம் மொய் செய்யத்தான் போறோம். நீ வரியா அப்பத்தா? இல்ல உனக்கு ஒரு தடவை சொன்ன தெரியாதே, நான் வரல. அப்பத்தா கொடுத்து வச்சது அப்படித்தான் போல. ஏம்மா தங்கச்சின்னு வரலையாம்மா? காலையில போன் பண்ணி சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டேனே அவளை, என்ன இன்னும் வராம இருக்கா? சீவி சிங்காரிச்சி வரதுக்குள்ள விடிஞ்சு என் மாவ கல்யாண வீட்டுக்கு போனா மட்டும் சீக்கிரம் கிளம்பு வாத்தே. எதுக்கு கல்யாண வீட்டுக்கு மட்டும் சீக்கிரம் கிளம்புற? அது வேற ஒண்ணும் இல்ல அப்பத்தா, என் தங்கச்சிக்கு திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டுல பந்தியில சோறு தீந்துட கூடாதுல்ல, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துருவா. என்ன நல்லா கேவலப்படுத்துற என்ன? ஐயா தங்கச்சி நீ எப்ப வந்த? இப்ப கேளு, நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அடியே சாப்பிடாம தானே வந்த? கல்யாண வீட்டுல சாப்பாடு நல்ல ருசியா இருக்கும் டீ, அதெல்லாம் கரெக்டா சாப்பிடாம தான் வந்திருக்கேன். ஆமா எங்க உன் ஆசை மருமகா? ஆளை காணும். அவளாட்டி ஆடிய செஞ்சு கிளம்பி வர்றதுக்குள்ள தேரமே விடிஞ்சிரும் பாத்துக்க. அடியா தடி, என்ன இப்படி சொல்லிவிட்டா? உன் மருமக தானே காலையில எந்திரிச்சு முத்தத்தை தொலைச்சு கோலம் போட்டு வீட்டை பெருக்கி சோறு பஞ்சி குழம்பு வச்சு கூட்டு வச்சு காபி போட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு இப்பதானே ரூம்குள்ள போனா. இதெல்லாம் ஒரு வேலையாக்கு, இந்த வேலை செய்யறதுக்கு என்னவா? ஏய் என்ன இப்படி சொல்ற? உங்க அண்ணி இவ்வளவு நேரம் இவ்வளவு வேலையும் பார்த்தா தெரியுமா? பார்த்தா என்னத்த பார்த்தாலும் காஃபில சக்கரை கம்மியா இருந்துச்சு, காலையில வச்சு இட்லியில உப்பு கம்மியா இருந்துச்சு, சட்னி அவ்வளவா டேஸ்டா இல்ல. என்ன பண்ண, பசிக்குதேன்னு 2 இட்லியை பிச்சு தின்னேன். மருமகளே வாய்க்கு வந்தபடிலாம் போய் சொல்லாத மருமகளே, 10 இட்லி தின்னத பக்கத்துல இருந்து நான் தானே பார்த்தேன். மாமியார் கிழவிக்கு வேற வேலையே இல்லை, என்ன டேமேஜ் பண்றதே ஃபுல் டைம் சாப்பாடுல பார்த்துட்டு இருக்கு. மருமகளே எனக்கு தான் நல்ல மருமகள் இல்லைனாலும் ஓ மருமகள் நல்ல மருமகளா இருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க அப்பத்தா, எங்க அம்மா பத்தி குறை சொல்லாதீங்க என்ன? இந்த பாருடி, இந்த வீட்டுக்கு வந்திருக்க சின்ன மருமவ கடைக்குட்டி என் பேரனோட பொண்டாட்டி பத்தி நீ குறை சொல்லாதானே? இந்த அப்பத்தா வர வர என்னைய விட அந்த மைனிகேரியை தான் ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. போ அப்பத்தா, இனிமேல் உங்களை பேசவே மாட்டேன். புருஷ வீட்டுல ஒரு வேலையாவது பார்த்தா தானே? அங்க பாவம் மாமியார் கிழவி விழுந்து விழுந்து வேலையை பார்த்துட்டு கிடக்கு, வேலையும் இல்லாம சோழியும் இல்லாம வந்துடுறாங்க. எப்பத்தா காலையில சோறு பொங்கி வச்சோன்னு வச்சுக்கையே, அதை சாப்பிட்டு வயர் நிறைஞ்சு போகும். கல்யாண வீட்டுல போய் சாப்பிடறதுக்கு வயிற்றுல இடம் வேண்டாமா? அதான் காலையிலே சமைக்காம வந்துட்டேன். எப்படி ஐடியா? கிழிஞ்சது போ. கல்யாண வீட்டுல திங்கிறதுக்காக 2 நாள் பட்டி கிடப்பாங்களே, அந்த குரூப் அடிவீங்களா? ஆமா தப்பத்தா, நல்லா அந்த குரூப்போட தலைவினா பாத்துக்கேன். தங்கச்சி உன்னை பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு, ஆனா இந்த சேரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பேரண்டி, உன்
காத்துக்கிட்டே இருந்தேன்ல, அன்னிக்கிட்ட மட்டும் எடுத்து கொடுத்துருக்க. அதான் புதுசா இருக்கும்போதே நான் புடுங்கிட்டு போயிட்டேன். அட பாவி, ஆசை ஆசையா அவளுக்கு வாங்கி கொடுத்தேன்டி, அது ஏன் வாங்கிட்டு போன? தங்கச்சி கேட்கும்போது உனக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுக்க தோணாதே? பெண்டாட்டினா மட்டும் வந்துருவாங்க. கல்யாணம் முடிச்ச விட்டு ஏன் இப்படி கவுந்தடிச்ச மாதிரி மாறுறீங்கன்னே தெரியலடா. ஐயோ அம்மா, இதை விட நல்ல சரியா தங்கச்சிக்கு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். ஐயோ, அவசரப்பட்டுட்டு 500 ரூபாய் சேலை போய் வாங்கிட்டேனே. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா 5000 ரூபாய் சேலை வாங்கியிருக்கலாமோ? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லடி, இன்னொரு 5000 ரூபாய்க்கு உங்க அண்ணன் எடுத்துருவோம். என் பேரன் சம்பாதிக்க துட்டலாம் தங்கச்சிக்காரிங்க பேர்ல புடிங்கிட்டு போயிருந்தடி நீ. அம்மா, இந்த அப்பத்தா கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை பாத்துக்க. கல்யாண வீட்டுல பந்தி எல்லாம் முடிஞ்சு போகும். சீக்கிரமா உன் மருமகளை இங்க வர சொல்லு, போவோம். மருமகளே மருமகளே, எங்க வீட்டு மருமகளே, எங்க உயிரை வாங்க வந்த மகளே. அம்மா, நீ பாடுற பாட்டுக்கு மட்டும் அவ காதுல கேட்டுச்சோ, அப்புறம் கையில தொடப்பக்கட்டையோட வருவாமா? என்ன அம்மா அடிக்கிற அளவுக்கு அன்னைக்கு திமிரு வந்துருச்சா? என்ன தாண்டி தான் எங்க அம்மாவை தொட முடியும். ஐயோ தங்கச்சி, அவ வந்தானா அம்மாவெல்லாம் அடிக்க மாட்டா, தொடப்பக்கட்டையால என்னைய அடிப்பா, குறுக்க வந்தானா ஒன்னே அடிப்பா. ஏண்டா, உன் பொண்டாட்டி கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், கடகடன்னு வேலையை முடிச்சு கடகடன்னு கிளம்பணும், அந்த மாதிரி ஏதாவது அக்கறை இருக்காடா? இதோ வந்துருவாமா. டேய், வீட்டு வேலை மட்டும் இல்லடா, மேக்கப் பண்ணாலும் லேட்டா தான் பண்ணுவா. சீவி சிங்காரிச்சு பூ வச்சு நகையெல்லாம் போட்டு இவ ஆட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ள தேரமே விடிஞ்சிரும். ஒரு அவசரம் தெரியுதா, ஒரு வேகம் தெரியுதா? உன் பெண்டாட்டிக்கு ஒரு சீக்கிரம் வரணுங்க அறிவு கூட இல்லடா. என்ன மருமகளை இது, உன் மருமகளை பத்தி இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? இன்னும் என்னத்த எவ்வளவு லேட் ஆகுது ஃபங்க்ஷன்ல? அப்புறம் பந்தி முடிஞ்சிட்டுனா என்ன பண்றது? எப்ப பாரு திங்கிறதுலே இருங்க, தின்னடி குடும்பம். நீங்க சொல்றதம்மா சரி, வர வர அண்ணியோட போக்கே சரியில்லை. இன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருங்க, நல்ல கடுமையா கேளுங்க. வரட்டுண்டி வரட்டும், நான் கேட்கிற கேள்வியில அவ இனிமேல் பம்பரமா சுத்தி வருவா பாரு. வாங்க நீ வாங்க. என்னடி நெட்டவெளி, ஒரு வழியா வந்துட்ட போல. அது வந்துங்க. என்னது வந்து போயின்னுகிட்டு? கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு லேட் ஆச்சு? அப்பலே காரை தொடச்சு வெளியில எடுத்து விட்டேன், இன்னும் உன்னை காணும். நீ எப்ப வந்து நாங்களா எப்ப போறது? கல்யாணம் முடிஞ்சு சீமந்தத்துக்கு தான் போவோம் போல. என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? என்னன்னு இது, அண்ணி கிளம்பி வர வேண்டாமா? இப்படி எல்லாம் பேசணும்னா நல்லாவா இருக்கு? அண்ணிட்ட கோவப்படாதண்ணே. எம்மா, நீங்களே சொல்லுங்க, இப்படி லேட்டா வந்தா எப்பதான் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதா? என்னடா இது, கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி எல்லாம் கோவப்பட்டனா குடும்பம் எப்படி நடத்துறது? பொண்ணுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. ஆம்பளைங்க மாதிரியா ஒரு வேட்டியும் சட்டையும் போட்டு வருது, இல்ல ஒரு டவுசரும் சட்டையும் போட்டு வருது? பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலை, அப்புறம் குழந்தைங்களை பார்க்கறது, புருஷனுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கறது, அப்புறம் மேக்கப் பண்றது, சாரி செலெக்ஷன் சொல்லி 1008 வேலை இருக்கும். மேக்கப்னு எடுத்துக்கிட்டாலே கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்குன்னு எவ்வளவு மேக்கப் போட வேண்டியது இருக்கு. அப்புறம் சாரிக்கு மேட்சா பிளவுஸை செலக்ட் பண்ணணும், எந்த சாரி கட்டுறதுன்னு பார்க்கணும், எத்தனை மலம் மல்லிப்பூ வச்சுக்கிறதுன்னு யோசிக்கணும், அப்புறம் நகை எதுன்னு பார்த்து யோசிச்சு எடுக்கணும், சாரிக்கு மேட்சா வளையல், அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப்பு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அது மட்டும் இல்லாம வீட்டுல காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் என் மருமக ரெடியாகவே போயிருக்கா. என்கிட்ட கேட்டா என் மருமக எவ்வளவு சீக்கிரம் ரெடியா இருக்கா தெரியுமா? என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? என்ன, என் மருமகளுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியடா? நான் இருக்கேன்டா, அவ எனக்கு மருமக இல்ல, இன்னொரு மக மாதிரி. அட்டா பாதிகளா, என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க? தோசையை பிரட்டி போடலாம், இவளுக்கு தோசை கல்லையில பிரட்டி போடுறாளுங்க. ஆமாண்ணே, நான் ரெடியாகி வரேன்னா வீட்டுல எந்த வேலையும் செய்யல. ஆனா அண்ணி எப்படியா, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வர்றாங்க. அண்ணி மாதிரி ஒரு வேலை செய்யற பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னே. தங்கச்சி, அம்மாவும் நீயும் அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு வேற யாரும் இல்லன்னு நினைச்சியண்ணே, நானும் அம்மாவும் இருக்கோம். அத்தை நாத்து 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மருமகளே, வாங்க நீ போவோம். இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சேலை அழகா இருக்குன்னு எதுக்கு சொல்றா? அடுத்த தடவை இந்த சேலையை பிடிக்கிட்டு போறதா இருக்கு, வேற எதுக்கா இருக்கு? ஓ அப்படியா? ஆமா, இப்ப நீ கட்டியிருக்கிறது கூட என் சாரி தானே? ஆமா, நீங்க கட்டியிருக்க சாரியை ஒரு தடவை கொடுங்க, நான் கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தந்துடுறேன். நாத்து, நீ இப்ப கட்டிருக்கியா அந்த சாரியை கூட ஒரு தடவை கட்டிட்டு தாரேன்னு தான் சொல்லி வாங்கிட்டு போனேன். ஆனா வாங்கிட்டு போய் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் திருப்பியே தரல. அது வந்த நீ நல்லா இருந்துச்சா, அதனால நானே வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த சாரியை உங்ககிட்ட கொடுத்தோம்னா நல்லா இருந்தா அதே நீ வச்சுப்ப, அப்படிதானே நாத்து? சரி நாத்து, அப்புறம் வீட்டுக்கு வந்து தரேன். பாத்தியடி மவளே, என் மருமவ நீ கேட்டோன்னு எப்படி தரான்னு. இப்படி தாண்டி அம்மா மாவளும் நடிச்சு அந்த சின்ன பொண்ணு ஏமாத்தி அம்புட்டையும் பிடிங்கிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் மகின் வியூஸ், அதுலயும் வீடியோ போடுறோம், அதையும் பாருங்க. அதுல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றோம், அதை பாருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.